ஹலோ வியூவர்ஸ், பட்டர் கார்லிக் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். 25 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா நசிச்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப குட்டி குட்டி பல் பூண்டு, அதனால் 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த 25 கிராம் பட்டரை வச்சு நம்ம ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் ஆரிகானோ போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போது ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே கவர் பண்ணுற இடத்துல வந்து இன்னொரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 செட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சாண்ட்விட்சு. இப்போ 3க்கும் மேலே மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து தவாவில் வச்ச பிறகு பின்னாடி உள்ளதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிரில் பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த கோட் பண்ணியிருக்கிறத கீழ்ப்பக்கமாக வைங்க. அது டோஸ்ட் ஆகட்டும். அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் திருப்பியும் அந்த கார்லிக் பட்டரை. இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஒரு 15 செகண்ட் வச்சாலே நம்ம வந்து இப்போ கீழே கிரில் ஆகிடும், டோஸ்ட் ஆகிடும். இப்போ அதை மாற்றி போட்டுட்டு திருப்பி ஒரு 15 செகண்ட் வச்சோன்னா நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இதே மாதிரி அடுத்து ஒரு செட் இருக்குல்ல, அதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எப்போவும் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு, நூடுல்ஸு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு சேஞ்சாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் சாப்பிட்டுட்டு வராத பிள்ளைங்க கூட நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த சாப்பாடை. இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணால் பாக்ஸில் வந்து கரெக்டாக பேக் பண்ண முடியும், அதனால் இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.